ஆசிரியர் உரை. தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் 8ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் பெண் ஆளுமைகள் அப்படின்ற தலைப்புல ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. அதுல ஒரு 4 பேர் போட்டோ, உயர் அதிகாரிகள் போட்டோ இருந்தது. அவங்கள பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி IAS. அவங்க மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்க உங்களை மாதிரியே ஒரு அரசு பள்ளியில படிச்சிருக்காங்க. கடினமான உழைப்பினாலையும் முயற்சியினாலையும் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாக பொறுப்புகளுமே அதுக்கு அவங்க தான் அதிகாரி. அடுத்ததாக உள்ளவங்க ஜெயபாரதி. இவங்க திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இவங்க கலெக்டருக்கு அடுத்தபடியான ஒரு பதவி. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வருவாய் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளும் இவங்க தான் மேற்கொள்வாங்க. அடுத்து திருமதி உஷா. இவங்க யாருன்னா நம்ம சிஓமா. இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர். இவங்க பள்ளி கல்வித்துறையின் கீழ், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறையின் கீழே உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள நிர்வாக பொறுப்புகளை மேற்கொள்வதா இவங்களோட பணி. அரசு தேர்வுகளை நடத்துறது இவங்களோட முக்கியமான பொறுப்பு. அடுத்து 4வது கங்கா தாரணி. இவங்க ஊராட்சி திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட முகமை அலுவலர். இவங்க அரசின் நலத்திட்டங்களை ஊரக பகுதிகளுக்கும் கிராம மேம்பாடு போன்ற வளர்ச்சி திட்டங்களும் பொறுப்பை மேற்கொள்வது இவங்களோட முக்கியமான பணியாகும். இன்னும் நிறைய பெண் முக்கியமான பொறுப்புல உள்ள பேரை கொடுத்து நிறைய பெண்கள் பேர் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நிறைய ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களும் ஒரு காலத்துல உங்களை போன்றே ஒரு பள்ளியில படிச்சு மாணவியா தான் இருந்திருப்பாங்க. அவங்களாம் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க கடின உழைப்பு, விடாத முயற்சியா பண்றதுனால இன்னைக்கு சிறந்த வெற்றியாளரா இருக்காங்க. நீங்களும் ஒரு சிறந்த வெற்றியாளரா நல்லா உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படின்னா நிறைய பண்பு நலன்கள் தேவை. அதுல குறிப்பிட்ட ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா அதிகாலையில எந்திரிக்கணும். காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிடணும். சீக்கிரமா எத்தனை மணி? 7 மணி 8 மணியா? 5 மணி. 5 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சிடணும். நீ 5 மணிக்கே எந்திரிச்சு ஒரு நாளையில சீக்கிரமா எந்திரிக்கும் போதே உன்னோட வெற்றி ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். நீ 5 மணிக்கு எந்திரிச்சா IAS ஆகலாம். 7 மணிக்கு எந்திரிச்சா எரும மாடு மேய்க்கலாம். அதுவும் நல்ல ஜாப் தான். ஆனா எது உன்னோட சாய்ஸ் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கலாம். 5 மணிக்கு எந்திரிச்சா நீ மருத்துவர் ஆகலாம். 7 மணிக்கு எந்திரிச்சா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க ஒரு நல்ல இளநீ கடை போட்டு நல்லா செட்டில் ஆகலாம். ரெண்டுமே நல்ல ஜாப் தான். ஆனா எது உனக்கு இஷ்டமோ அந்த தொழில நீ சேருதுன்னு நினைச்சீங்கன்னா நீ என்ன செய்யணும்? சீக்கிரமா எந்திரிக்கணும். ஆனா நீ 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, நீ எப்ப எந்திரிச்சாலும் செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஜாபுக்கும் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சீக்கிரம் எந்திரிக்கணும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட், நீங்க என்ன செய்யணும்? உங்க நேரத்தை வீணாகாம பயன்படுத்தணும். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில நீங்க பெற முடியாத ஒண்ணு, பெரிய சொத்துல ஒண்ணு உங்களோட காலம். அதனால காலத்தை என்ன செய்யணும்? எப்பயுமே நல்ல முறையில பயன்படுத்தணும். இப்ப நீங்க பிரேயர்லயே நின்னாலும் நிறைய பேர் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க இந்த வினாடியை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கேட்காம சும்மா இருந்தீங்கன்னா இந்த நேரத்தை நீங்க வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். கிளாஸ் ரூம்ல அதே மாதிரி ஆசிரியர் சொல்ற பாடத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்க பொழுது நல்ல முறையில பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க கேட்கலன்னா அந்த பொழுது உங்களுக்கு வீணான பொழுது. அதனால ஒவ்வொரு பொழுதையும் என்ன செய்யணும்? நல்லா நேர்த்தியாக பயன்படுத்தணும். அடுத்து 3வது ஒரு பாயிண்ட், ஒழுக்கம். எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒண்ணு ஒழுக்கம். ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும். நீங்க மாணவ வயதிலேயே சிறந்த ஒழுக்கத்தோட இருக்கணும். நீங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா சொல்படி கேட்கணும். பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பள்ளிக்கு வரும்போது ஆசிரியர் சொல்படி கேட்டு நடக்கணும். பள்ளியோட சட்ட திட்டங்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சரியான நேரத்துல பள்ளிக்கு வர்றது ஒரு ஒழுக்கம். நீ பள்ளிக்கு சீக்கிரம் வந்தாலும் தொடர்ச்சியா விட்டு விட்டு லீவ் எடுக்காம வர்றது அது ஒரு சிறந்த ஒழுக்கம்.
உங்களுக்கு புக்ஸ் நோட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த புக்ஸ் நோட்டு நீங்க அட்டை போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அதாவது கவர் பண்ணி நீட்டா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒழுக்கம். அதே மாதிரி நோட்ல பேப்பரை கிழிக்காம இருக்கிறது ஒரு ஒழுக்கம். அது போல குப்பைகளை பார்த்தா டஸ்ட்பின்ல போடுறது ஒரு ஒழுக்கம். மாணவ செல்வங்களா நீங்க எல்லாருமே உங்க செயல்பாடுகள்ல ஒவ்வொரு நாளும் உங்க செயல்பாடுகள் முழுவதுமே ஒழுக்கத்தை பிரதிபலிக்கிறதாகவே இருக்கணும். இந்த ஒழுக்கத்தையும் கல்வியையும் பெறுவதற்காக மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்க, ஸ்கூலுக்கு வர்றோம். இந்த கல்வியும் ஒழுக்கமும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க நினைக்கிற பதவி, நீங்க நினைக்கிற வெற்றியாளரா கண்டிப்பாக மாற முடியும். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். போன வருஷம் அப்படிலாம் நீங்க கடினப்பட்டு படிச்சதுனாலதான் நல்ல மிக சிறந்த மதிப்பெண் பெற்று நல்லா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலே சிறந்த பள்ளியும் பேர் வாங்கியிருக்கோம். இந்த ஆண்டும் அதே போல கடின முயற்சியோடையும் விடாமுயற்சியோடையும் படித்து நீங்கள் சிறந்த வெற்றியாளராக வர வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.